ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி பக்கோடா. நீங்கள் நிறைய பக்கோடா சாப்பிட்ருப்பீங்க. ஆனால் இந்த முட்டைக்கோஸ் கேபேஜில் சூப்பராக ஒரு பக்கோடா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். கிறிஸ்பியாக சூப்பராக நல்லாயிருக்கும். ஈஸியாக சீக்கிரமாக செஞ்சிடலாம். வாங்க இந்த கேபேஜ் பக்கோடா, முட்டைக்கோஸ் பக்கோடா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு பார்த்துடலாம். அதுக்கு முதல்ல இந்த முட்டைக்கோஸ், இந்த கேபேஜில் நான் பாதி தான் எடுத்துக்க போகிறேன். பாதி எடுத்து நல்லா பொடியாக கட் பண்ணி முதல்ல தண்ணியில் போட்டுறணும். கொஞ்ச நேரம் தண்ணியில் போட்டதுக்கப்புறமா அதை புழிஞ்சு எடுத்து தண்ணி இல்லாமல் நல்லா அதை வடிகட்டி எடுத்து ஒரு பவுலில் நம்ம போட்டுக்கலாம். பாதி கேபேஜ் கட் பண்ணியாச்சு. இதை பொடியாக கட் பண்ணி பவுலில் நான் தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன் பாருங்கள். இந்த பவுலில் போட்டுக்கணும். இது மாதிரி நம்ம கட் பண்ணிட்டோம்னா பொடியை நம்ம கட் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். கோஸ் தண்ணியில் மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி இதை கொஞ்ச நேரம் வச்சிடலாம். இப்போது தேவையான பொருட்கள் பார்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஸ்பூன் தான் எடுத்திருக்கேன். இந்த ஸ்பூனில் நிறச்சி 2 ஸ்பூன் கடலை மாவு, 1 ஸ்பூன் மைதா மாவு, 1 ஸ்பூன் அரிசி மாவு, 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சள்தூள், தேவையான அளவு உப்பு. தண்ணியில் போட்டிருக்கிற கேபேஜை தண்ணி இல்லாமல் எல்லாம் இருத்துட்டு, தண்ணியை சுத்தமாக இருக்கக்கூடாது, நல்லா வடிகட்டிட்டு அதுக்கப்புறமா ஒரு பவுலில் போட்டு இது எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எண்ணெயில் பொரித்து எடுக்கலாம். நல்லா சூப்பரான கிறிஸ்பியான கேபேஜ் பக்கோடா ரெடி ஆயிரும். இது சாதத்துக்கு கூட நம்ம வச்சு சாப்பிட்லாம். ஈவினிங்கில் டீ காஃபியோடு சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். நிறைய பேர்த்துக்கு இந்த கேபேஜ் பிடிக்காது, சாப்பிட மாட்டாங்க. நீங்கள் எப்படி தான் செஞ்சு கொடுத்தாலும் சாப்பிட மாட்டாங்க. அது மாதிரி இருக்கிறவங்களுக்கு இந்த டிஃப்ரெண்ட்டான மெத்தடில் ஒரு பக்கோடா செஞ்சு கொடுங்க. எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. நல்லா இருக்குது, இது மாதிரி செஞ்சு கொடுங்கன்னு சொல்லி கேட்பாங்க. வாங்க இப்போ இதை ரெடி பண்ணிடலாம். இப்போ இதில் ஒவ்வொன்றா ஆட் பண்ணிக்கலாம். உப்பு, மஞ்சள்தூள், அரிசி மாவு, கடலை மாவு, மைதா மாவு. நீங்கள் மைதா மாவுக்கு பதிலாக கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டுக்கலாம். அதுக்கப்புறமா தேவையான அளவு மிளகாய்த்தூள். இப்போ இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிடலாம். பாருங்கள், மிக்ஸ் பண்ணியாச்சு. கடலை மாவு பத்தலைன்னா நீங்கள் 1 ஸ்பூன் 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பக்கோடா பதத்துக்கு பிசைஞ்சிடலாம். பாருங்கள், மிக்ஸ் பண்ணி ரெடியாக இருக்கு. இப்போது ஸ்டவ் பற்றி வச்சு இரும்பு கடாய் வச்சு எண்ணெயை ஊற்றிருக்கேன். எண்ணெய் ஹீட் ஆகிடுச்சு. இப்போது பக்கோடாவை ரெடி பண்ணிடலாம். பாருங்கள், இது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். இப்போ இதை லைட்டாக திருப்பி விட்டுலாம். இதை இப்போ திருப்பி விட்டாச்சு. பாருங்கள், நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. ஒன்று பிரிஞ்சு வராமல் நல்லா வந்திருக்கு பாருங்கள். இதே மாதிரி கேபேஜ் பிடிக்காதவங்களுக்கு இது மாதிரி பக்கோடாவை செஞ்சு கொடுங்க. சாதத்துக்கு சைட் டிஷ்ஷாக கூட வச்சு சாப்பிட்லாம். ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக். இது ஃப்ரை ஆகிடுச்சு பாருங்கள். இது எடுத்துடலாம். இதே மாதிரி மீதி இருக்கிற எல்லாத்தையும் ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், கிறிஸ்பியாக நல்லா சூப்பரான கேபேஜ் பக்கோடா செஞ்சாச்சு. வீடியோ இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் இதே மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான ரெசிபியோட ஈவினிங் ஸ்நாக்ஸோட அடுத்த வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.